வார்டு நம்பர் 4 டேங்க் வார்டு. நம்ம சென்ட்ரல் டைம் பிளாக்கும் சவுத் டைம் பிளாக்கும் தண்ணி பிரச்சனைன்னு சொல்லி, அதாவது குடிக்கிற தண்ணிக்காக வந்து ஜனங்கிட்ட வந்து குறிக்கோள் வேண்டுதல் இருக்குது. நான் போன மாதம் வந்து கேன்வாஸ்க்கு வரும்போது ஜனங்கள்லாம் கேட்டாங்க, இது போல் தண்ணி ப்ராப்ளமாக அந்த கிருஷ்ணாவரம் தண்ணி வரமாட்டேங்குது நம்மளுக்கு. அது பண்ணோன்னு நான் உடனே என்ன பண்ணேன், முனிசிபல் கமிஷனர் அணுகி இது போல் இருக்குது இது சொன்னோம். அவர் ஏடபிள்யூ கிட்ட சொல்லி அது என்ன ப்ராப்ளம் இருக்குது சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னார். உடனே ஏடபிள்யூ வந்து சிஆர்எஃப் ஃபண்டு 2 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இந்த சிஆர்எஃப் ஃபண்டில் வந்து இந்த தண்ணி பைப்பு அமைக்கும் ப்ராஜெக்ட் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நம்ம கோபி அண்ணா வந்து அடிக்கடிக்கு நம்மளை கேட்டுனே இருப்பார், தான்ப்பா இது எல்லாருக்கும் கிருஷ்ணாவரம் தண்ணி வந்து நம்மளுக்கு வரமாட்டேங்குது, ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு. அவர் வேண்டுதலுக்கு இணங்க கூட நான் இந்த பைப் லைனை வந்து அமைச்சு கொடுத்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம தண்ணி பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி போருங்கெல்லாம் இருக்குது, குடிக்கிற தண்ணி பிரச்சனை இருக்குது. நான் இன்னொரு ஆர்ஓ பிளான் போடுறதுக்கும் நான் கமிஷனருக்கு சொல்லிக்கிறேன். அதுவும் வந்து கூடிய விரைவில் வந்து நடக்கும். கூடிய விரைவுனா ஒரு மாதத்துக்குள்ளே நான் அது போட்டுருவேன். ஏன்னா இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கிறதுனால அது கொஞ்சம் தாமதமாகுது. எலெக்ஷனுக்கு நடந்துக்கும் போதே கூட நான் இன்னொரு வேலையும் செய்வேன். நம்ம கழனிஸ் 4th லைனில் வந்து ஒரு போர் அமைச்சு கொடுத்துருக்குறேன். அதுவும் எனக்கு பெருமை தான். அது என்னன்னா நம்ம சும்மா எலெக்ஷன் டைமில் எந்த வேலையும் செய்யக்கூடாது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணலாம். அதாவது ஜனங்களோட அத்தியாவசிய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் வந்து எலெக்ஷன் நேற்று முடிச்சு இன்றைக்கி அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதனால் வந்து அதனால் வந்து ஜனங்க பயன்பெறுவாங்கன்னு நான். எங்கேருந்து எது வரைக்கும் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்து எவ்வளோ வீட்டுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும்? இது வந்து நம்ம சிசி கிரவுண்டுக்கிட்டேருந்து எடுத்துன்னு வரேன். அது வந்துச்சுன்னா ஒரு 500 வீடு வந்து பயன்பெறணும். தண்ணி வந்து எப்படி விடுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன் அது சொல்கிறேன். இந்த தண்ணீர் வந்து நம்ம கிருஷ்ணாவரத்துலேருந்து நம்ம மெயின் டேங்குக்கு வருது. டேங்க்லேருந்து நம்மளுக்கு நம்ம பகுதிக்கெல்லாம் வரும். அதனால வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் விடுறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏற்பாடு குடிக்கிற தண்ணி ஒரு காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பேத்மங்கல தண்ணி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. குடிக்கிற தண்ணினா பேத்மங்கல தண்ணி தான். இப்போ வந்து அதெல்லாம் கடந்து எல்லாம் வந்து இந்த டேங்கருங்களை தண்ணி வாங்கி யூஸ் பண்ணி வந்துருக்குறாங்க. அதை போக்கணும்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம், டேங்கர் தண்ணி இல்லைன்னா நமக்கு கேஜிஎஃபே இல்லை, அது போல் நிலைமை வந்துருக்குதுங்க. இப்போ இந்த கிருஷ்ணாவரம் தண்ணி வந்துச்சுன்னா குடிக்கிறதுக்கோ பல சாப்பாடு செய்கிறதுக்கு சில விஷயத்துக்கு இவங்க வந்து இந்த தண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அந்த டேங்கர் தண்ணி வாங்குகிற காசு வந்து செலவு மிச்சமாகும். அதனால ஜனங்களுக்கு சொல்கிறேன்னா தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, அது நல்ல மாதிரி யூஸ் பண்ணி தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணி தண்ணியை சேமிப்பிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.